தமிழ்நாட்டு அரசியலில் சில நாட்களாக மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன தெரியுமா? பிஜேபியின் முகமாக பார்க்கப்பட்ட அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியேறி புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரை தொடர்ந்து பல முக்கிய நிர்வாகிகளும் ராஜினாமா செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. இந்த மாதிரி அண்ணாமலையுடைய சாய்ஸ் வந்து பிஜேபி வேண்டாம், தனியாக ஒரு இது ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்னு தான் சொல்லலாம். இது பிஜேபிக்கு ஷாக்கா அப்படின்னா கண்டிப்பாக எஸ். இது பிஜேபிக்கு மட்டுமா அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய அரசியல் சக்தி பிறக்கிறதா அப்படின்றத பற்றிய ஒரு பார்வையும் இருக்கிறது. இதை பற்றிய டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ சொல்கிற மாதிரி வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யவும். வெல்கம் டு மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். நம்ம நியூஸ் சேனலின் கான்செப்ட் படி எல்லா நியூஸ்லேயுமே ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த நியூஸில் மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். முன்னாள் IPS அதிகாரி, தமிழக பாஜகவின் மிகப்பெரிய முகம், இளைஞர்களிடையே தனி ஆதரவை உருவாக்கிய தலைவர், இப்படி பல அடையாளங்களை இருந்த அண்ணாமலை திடீரென்று பிஜேபியிலிருந்து விலகி தேசிய அரசியலையே ஒரு கவனத்தை கொண்டு வந்தார் அப்படின்றது சொல்கிறதுல மிகையாகாது ஃப்ரெண்ட்ஸ். அவரது ரெசிக்னேஷன், ராஜினாமா வந்து பிஜேபி அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட நிலையில் அவர் என்ன பண்ணார்னா வி த லீடர்ஸ் என்ற புதிய இயக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, சுகாதாரம், இளைஞர் தலைமைத்துவம், அதாவது யங் லீடர்ஷிப் மற்றும் மக்களுடைய மைய அரசியல், கோர் பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் பற்றி செயல்படும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கார். For nearly 5 years, he was the face of the BJP in Tamil Nadu. A former IPS officer who then moved to politics. A leader that many BJP workers believed could expand the party's footprint in the Dravidian heartland. But today, K. Annamalai is no longer in the BJP, and his departure is raising a much bigger question. The numbers are hard to ignore. Annamalai claims that over 40 lakh people have signed up for his newly launched movement. A movement he says is not political party, at least for now. Since his exit, several local leaders and functionaries have resigned from the party, fueling speculation that a section of the cadre remains emotionally invested in the former state chief Annamalai. ஏன் அவர் கிளம்பினார் அப்படின்றத பார்த்தா அவரே வந்து சொல்கிறார், தமிழ்நாட்டை பற்றிய பார்வைகளில் கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்றார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, சென்ட்ரல் லீடர்ஷிப் ஃபுல்லாகவே இந்தியா ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தாங்க, அது வேலைக்கு ஆகாது, கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டேட் வைஸ் மாற்றணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஸ்டமைஸ் பண்ணணும். அவங்க பிஜேபியுடைய சென்ட்ரல் லீடர்ஷிப்புடைய லாங்குவேஜ் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியலை. ஸோ அதை புரிகிற மாதிரி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து பல இதில் வந்து பிஜேபி இன்னும் முன்னேறி இருக்கும். அதனால் இது வந்து அவங்களுடைய சென்ட்ரல் லீடர்ஷிப் வந்து அவங்களுடைய ஸ்டைலில் இருக்கிறனால அது நமக்கு வேலைக்கு ஆகாதுன்ற ஒரே காரணத்தினால நம்ம வரோம். யாரையும் வந்து நம்ம எதிர்த்து கொள்ளவில்லை, சென்ட்ரல் லீடர்ஷிப்போட சுமூகமான இதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை முன்வைக்கிறார். அவர் கூறிய இந்த முக்கியமான விஷயம் வந்து தமிழக அரசியலில் புதிய வகையான அரசியல் தேவைப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் நம்புகிறேன் அப்படின்றார். குடும்ப அரசியல், நபர் வழிபாடு, குடும்ப அரசியல் நமக்கு தெரியும், எல்லா கழகங்கள்லேயும் பயங்கரமாக இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள திமுக அதில் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நபர் வழிபாடு கேட்கவே வேணாம், கலைஞர் இல்லைன்னா வந்து ஜெயலலிதான்ற மாதிரி தான் ஒரு இண்டிவிஜுவல் வர்ஷிப் நடந்துக்கிட்டு இருந்த காலம். பழைய அரசியல் முறைகள் அது தெரியும், ஆகுனா வந்து பந்து, இந்த மாதிரி போராட்டம் அப்படின்னு இறங்கி பல விதமான விஷயங்கள் ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நாங்களே ஏன் வந்து தலைவர்கள் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது மக்களிடையே.
அதை வந்து இன்னமும் நம்ம என்கரேஜ் பண்ணி பலவிதமான பீப்புளில் உள்ள டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்து பல விஷயங்களை நகர்த்த வேண்டுன்ற மாதிரி ஒரு முன்னேற்பாடு தான் வந்து இவருடைய இந்த இயக்கம்னு சொல்லணும். அதனால தான் அவர் பேரும் வந்து பார்த்திங்கன்னா வி த லீடர்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்கிறார். இது வந்து எல்லோருடைய கவனத்தையும் பெற்றுள்ளதுன்றதில் சொல்கிறதுல மிகையாகாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, இயக்கம் வந்து இந்த இயக்கத்தை அவர் ஆரம்பித்து வித்தின் 24 hours 13 lakhs 13 லட்சத்துக்கும் மேலே உள்ளவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ரோல்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து 13 lakhs ப்ளஸ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டேலேயே வித்தின் 24 hours நடந்திருக்குன்னா அவர் பெற்றிருக்கிற ஆதரவை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாதுங்கிறது தான் இந்த மெசேஜ். தமிழக அரசியல்லையே வந்து ஒரு புதிய அமைப்பு தொடங்கிய முதல் நாள்லேயே இவ்வளவு பெரிய டிஜிட்டல் வரவேற்பு கிடைத்தது பல அரசியல் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தி உள்ளது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் டிஜிட்டல் லெவலில் அவ்வளோ பெரிய ஒரு சாதனைன்றது ரியலாகவே ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்றத இதில் தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அண்ணாமலையுடைய வெளியேற்றத்திற்கு பிறகு என்ன பிஜேபியில் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு அலசிடுவோம். மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் பாஜகவில் இருக்கார். அவர் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ், இவங்கெல்லாம் வந்து சில முக்கிய நிர்வாகிகள். இவங்களும் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் அண்ணாமலை பின்பற்றி அவர் பின்னாடி போயிடுறோம், பிஜேபியில் உள்ள போஸ்டெல்லாம் நாங்கள் விட்டு விலகிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்துட்டு பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, இது தனிப்பட்ட வெளியேற்றமா இல்லைனா வந்து ஒரு பெரிய அரசியல் மறுசீரமைப்பின் தொடக்கமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அண்ணாமலை உருவாக்கிய தனிப்பட்ட ஆதரவு வட்டம் தற்போது எந்த திசையில் நகரும் என்பதை அனைவரும் கவனித்து வருகின்றனங்கிறது தான் வந்து இன்னொரு மிக முக்கியமான செய்தி. இதுக்கு நடுவில் பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, I request to the Bharat Janata Party cadres, don't go to any other party or any other movements. Please, you be here. Bharat Janata Party is a huge party in the world. தயவு செஞ்சு பாஜகலேருந்து மக்கள் யாரும் செல்ல வேண்டாம். அண்ணாமலையுடைய வழியை வந்து நம்ம பின்பற்றி பல தலைவர்கள் போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பாஜக ஒரு பெரிய நேஷ்னல் பார்ட்டி, அவங்களுக்குன்னு ஒரு தனி கான்செப்ட் இருக்குது, தனி சக்தி இருக்குது. அதனால் வந்து ஏதோ அவர் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போகிறது சரியில்லை. தயவுசெய்து பார்ட்டிக்கு திருப்பி வந்துருங்க, வந்தால் நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காரு. இந்த கண்டென்ட்டும் வந்து யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ்லெல்லாம் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. State BJP President Nainar Nagendran has publicly appealed to the party workers to not quit. His message is simple: the BJP is bigger than any individual. But on the ground, the challenge is far more complicated because Annamalai was not just another state president. For many young workers, he was the party's biggest crowd puller. The BJP now faces strategic crossroads. Should it double down on collective leadership? Should it elevate a new state-level face? Or should it rely more heavily on Prime Minister Narendra Modi's popularity and the national leadership to keep the cadre united? For now, Annamalai insists his movement is separate from electoral politics. But every new sign-up, every BJP resignation and every show of support is being closely watched by both the allies and the rivals. Because in Tamil Nadu politics, the battle is no longer just about who leads the BJP. It's about who commands the anti-DMK political space. And as Annamalai charts his own path, the BJP faces a reality it hasn't confronted in years. A Tamil Nadu without its most popular state leader. Bureau Report, NDTV. ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கட்சியை காப்பாற்றும் முயற்சி அப்படின்ற மாதிரி இவங்க ஆதரவாளர்கள் பார்க்குறாங்க. ஆனால் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபியுடைய கவலை இதிலேருந்து தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. இங்கே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. அண்ணாமலை வெளியேறிய பிறகு அவரை பற்றிய வீடியோக்கள் மட்டும் இல்லைங்க, பிஜேபியை விட்டு செல்ல வேண்டாம்னு நான் சொன்னேன் இல்லையா, நயினார் நாகேந்திரனோட வீடியோவும் வந்து பயங்கர வைரலாக போயிருக்குன்றது தான் வந்து மிக முக்கியமான விஷயம். ஸோ இறுதியாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் பாஜக,
இன்னொரு சைடு அண்ணாமலையோட புதிய இயக்கம். இதுக்கு நடுவில் தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலம். ஸோ வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு சமூக இயக்கமாகவே இது தொடருமா, இல்லைனா வந்து முழுமையான அரசியல் கட்சியாக மாறும் செப்டம்பர்லன்னு ஒரு பேச்சு அடிபடுது. பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. வி த லீடர்ஸுங்கிறதுக்கே நிறைய ஃபில்டரிங் ப்ராசஸ் இருக்குன்றாங்க. சரியான லீடரை தேர்வு செய்து பல பேரை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார் அண்ணாமலைன்ற மாதிரியும் செய்திகள் வருகின்றன. அண்ணாமலையை பின்தொடர்ந்து இன்னும் பல தலைவர்கள் வெளியேறுவார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இவை அனைத்திற்கும் பதில் வரும் மாதங்களில் தெரிய வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் வந்து அமைதியாக இருக்க போகிறதில்ல. இதை பற்றி அவங்களுடைய கருத்து வந்து வரவேற்கப்படுகின்றன. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எல்லா விதமான கழக பாலிடிக்ஸை உடைச்சி வந்தவர் விஜய். அவரும் ஜென் ஆல்ஃபான்ற அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறாரு. இதே சமயம் டார்கெட் பண்ணி ஜெயிச்சும் வச்சுருக்காரு. இப்போ வந்து ஆட்சியில் பர்ஃபார்மன்ஸும் ஆரம்பிச்சிட்டார். இவ்வளவு முன்னேறி இருக்கிற விஜய்க்கு இப்போ தான் வந்து அண்ணாமலை பிஜேபியிலேருந்து வெளியே வந்து அவர் வந்து நிறைய பேரை சாதிச்சு, நோ டவுட் அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. பட் டைமிங் ட்ரெண்ட் கரெக்டாக வருமா அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அண்ணாமலையுடைய புதிய இயக்கம் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்தை உருவாக்குமா அப்படின்றது தான் வந்து மிக முக்கியமான கோர் கான்செப்ட்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.